இந்த பாகால், அதாவது ஒவ்வொரு இதுக்கும் அநேக தெய்வங்கள் உண்டு. கானானிய தேவிகளில், கானானியர் வழிபடுகிற தேவிகளில் ஒரு தேவி பேர் தான் அஸ்தரோத். அதே போலதான் பாகாலை வழிபடுறவங்க. இந்த பாகால எதுக்கு வழிபடுவாங்கன்னா, ஆமே நம்ம ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தில் சொல்லணும்னா, தேவனை விட வேறு ஆதாரத்தை நம்புகிற நிலை. சிம்பிளா சொல்லணும்னா, சுயத்தை சார்ந்திருக்கிறது, இம்மைக்குரியவைகளை சார்ந்திருத்தல். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க எதை தான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? பாகால தான். ஒரு ஐயோ எனக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கலையே, போச்சு என் வாழ்க்கையே போச்சு, ஐயோ இந்த வேலை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்கல, இனி நான் வாழ்ந்து என்ன பயன்? ஸ்பிரிட் ஆஃப் பால் இது. நம்மளை அறியாம நம்ம பாகாலை வழிபட்டு இருக்கிறோம். இந்த அஸ்தரோத் இந்த பாலியல், காதல், இந்த மாதிரி காரியத்துக்காக கானானியர் வணங்குகிற ஒரு தேவியின் பெயர் தான் அஸ்தரோத். இதுக்கு பேர் தான் பைபிள வேசித்தனம் சொல்லியிருக்கு. பாகால் பொருளாசை, அஸ்தரோத் வேசித்தனம். இதை அகற்றிட்டு வாஷிப் பண்ணு. பண ஆசை, பதவி ஆசை, மனிதரை நம்புறது, சுய பெருமை. பாகாலை வழிபட்டவ தான் யாரு தெரியுமா? ஏசபேல். இவ எகு வாரம் வேகத்துல வாரம். அவனை சால்வ் பண்றதுக்கு அவ யார நம்புனா தெரியுமா? அவ சுயத்தை நம்புனா, அவ அழக நம்புனா. அதனாலதான் என்ன பண்ணா தெரியுமா? அவள் மேக்கப் போட்டு தன்னை காட்டுறா. அதான் இந்த பாகால வழிபடுறவங்க சுய நம்பிக்கையோட, சுயத்தை நம்புறவங்க. சுயத்தை, நமக்கு இருக்கிற அழகுக்கு, நமக்கு இருக்கிற அறிவுக்கு. இதான் அந்த பாகால, இதான் பாகால் வழிபடல் இருக்கு. சுயத்தை தூக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பாகால வழிபட்டு இருக்கிறோம். ஆண்டு நீ அதை தூக்கி போடு, இருதயத்தை நேராக்கு. ஆமே. வேசித்தனம், அஸ்தரோத்து, பிறனுடைய மனைவி, பிறனுடைய புருஷன், அப்படி ஒரு இச்சையை தூண்டுகிற இதெல்லாம் அஸ்தரோத்து. நம்ம கேட்ட பைபிளை தூக்கிட்டு வெள்ளை வெள்ளையும் போட்டு வந்துருவோம். ஆனா நம்முடைய இருதயம் இருதயத்துல விக்கிரகமா இருக்கிறது இது. ஆண்டு சொல்றார், நான் தேடி வந்துட்டேன், ஆனா நான் ஒரு மேட்டில் இருக்கிறேன். நான் உள்ள வரணும்னா பெலிஸ்தீனை ஜெயிக்கணுமா? உன் கூடாரத்தில் எபனேசர் சத்தம் கேட்கணுமா? இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறார். பாகால தூக்கு, அஸ்திரத்தை தூக்கு, வெளியே போடு, வெளியே போடு, வெளியே போடு. இயேசுவின் நாமத்தில். உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது, உன் கூடாரத்தில் இருக்கக்கூடாது, வரவே கூடாது.